ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுலபமாகவும் அதே சமயத்தில் ரொம்பவே ருசியாகவும் கனவா மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் ஒரு 4-5 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்காங்க பொடி பொடியாக. அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததும் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போனதுக்கு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. மசாலாவோட பச்சை வாசம்லாம் நல்லா போகிற மாதிரி வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கு பிறகு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணதுங்க, அதை சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாங்க, அப்போ சீக்கிரமாக வதங்கி வரும். கனவா மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இது கொஞ்சம் பெரிய மீனுன்றதுனால நான் க்யூப்ஸாகவும் கட் பண்ணியிருக்கிறேன். இதுவே சின்ன மீனாக இருந்தால் நீங்கள் ரிங்ஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு மீனை நம்ம சேர்த்துடலாங்க. மீனை சேர்த்த பிறகு மசாலாவோட நல்லா மீன் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்துடலாம். ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ வறுவலுக்கு தேவையான மீதி உப்பையும் சேர்த்து கலந்துடலாம். கனவா மீன் வதங்க வதங்க நல்லா தண்ணி விடுங்க. நான் வறுவல் தான் செய்ய போகிறேன்றதுனால எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்க்கல. மீன்லேருந்து வந்த தண்ணி நல்லா சுண்டி மீன் நல்லா வெந்ததுக்கு பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க. அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்து அது பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து அதையும் கலந்து விட்டுட்டு நம்ம மீனோட சேர்த்துடலாங்க. தாளிச்சதை மீனோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கணும்னா சூப்பரான கனவா மீன் வறுவல் தயாராகிடுச்சுங்க. கடைசியாக கருவேப்பிலையும் பெருஞ்சீரகத்தூளையும் நம்ம எண்ணெயில் தாளித்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட மனமும் ருசியும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி கனவா மீன் வறுவல் செய்து பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.